சர்ச்சுக்கு ஏஞ்சி போங்க. சர்ச்சுக்கு நீ போ 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 போ, அங்க பலகத்தை நீ தானா விடுவ. அல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறார். இன்னைக்கு பரிசுத்த ஆவி என் மூலியமா உங்களுக்கு பேசுறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட இந்த ஜான் 360 சேனல் வழியாக உங்களை கர்த்தரிடத்திலே கொண்டு போகும்படியாக, அவருடைய வார்த்தைக்குள்ளே உங்களை வழிநடத்தும்படியாக, ஆராதனைக்குள்ளே வழிநடத்தும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த மாபெரும் ஸ்லாக்கியத்துக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான ஜான் 360 இந்த சேனல் வழியாய் பார்க்கிற தேவ ஜனமே, இந்த நாளிலும் கூட நம் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நாம் முதலாவது வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுகிறபடினாலே, நம் கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையாகிய ஜீவன் எங்களுக்குள்ளே வரட்டும் அப்பா. எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் டிவியின் வழியாக கர்த்தருடைய பாடலையும் வார்த்தையும் கேட்கும் பொழுது ஒரு உயிர் மீட்சி உண்டாகும்படியா கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்து இப்பொழுது என்னோடு கூட சேர்ந்து நீங்க கர்த்தரை ஆராதிப்பீர்களா? நம் கர்த்தரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி அப்பா. நீ சொன்னால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே, நீ சொல்லால் உன் ஜீவன் வாழும் என்று சொல்லு. கர்த்தரை உயர்த்துவோமா? ஜீவன் வாழும் உம் கண்கள் என்னை தேடும். நான் உடைந்தாலும் உள்ளம் வாடும். உம் கிருபையும் உம் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். உம் கிருபையும் உம் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். தேவா, உம்முடைய அன்பை எனக்கு காட்டவே ஆண்டவரே, உம்முடைய ஜீவனை எங்களுக்காய் கொடுத்தவரே, அப்பா எங்களை நேசித்தவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நம் கர்த்தரை சேர்ந்து ஒரு உயர்த்துவோமா? என்றென்னை தள்ளாமல் பாசத்தால் என்னை அணைத்தவரே, பாவி என்றென்னை தள்ளாமல் பாசத்தால் என்னை அணைத்தவரே, பரிகாசமும் பசிதாகமும் உம்மை விட்டு என்னை பிரிக்காதே. பரிகாசமும் பசிதாகமும் உம்மை
உம்மை விட்டு என்னை பிரிக்காதே. பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். தேவனே, உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது ஆண்டவரே. அப்பா, பாவியாகி எங்களை நேசித்தபடினால எங்களை உயிர்ப்பித்திருக்கிறீரே. உடைய வார்த்தை கொண்டு உயிர்ப்பித்திருக்கிறீரே. இதற்காக ஸ்தோத்திரம் அப்பா என்று சொல்லி கர்த்தரை துதிப்போமா? தேவாவும் அன்பை காட்டவே சொந்த ஜீவனை தந்தீரையா. மெய் தேவாவும் அன்பை காட்டவே சொந்த ஜீவனை தந்தீரையா. உந்தன் மார்பிலே தினம் சாய்ந்து நான் முத்தமிட்டு இளைப்பாறுவே. உந்தன் மார்பிலே தினம் சாய்ந்து நான் முத்தமிட்டு இளைப்பாறுவே. பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை துதித்திடுவேன், என்றும் உயர்த்திடுவேன். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை துதித்திடுவேன், உம்மை உயர்த்திடுவேன். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை துதித்திடுவேன், என்றும் உயர்த்திடுவேன். ஆமாண்டவரே, உம்மையே நாங்கள் துதிப்போம், உம்மையே நாங்கள் உயர்த்துவோம் ஆண்டவரே. அப்பா, வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னீர் ஆண்டவரே. எங்கள் மத்தியில வந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் பாடி துதித்தோம், ஆராதித்தோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் காத்து நிற்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே வருகிற ஆண்டவரே தேவ மனிதர், ஆண்டவரே தீர்க்கதரிசி ஈஜே கிம்மி மார்ட்டின் ஐயா அவர்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த தொலைக்காட்சியின் வழியாக பார்க்கிற ஒவ்வொரு ஜனங்களும் உள்ளங்களும் இல்லங்களும் தொடப்படுவதாக, உம்முடைய வார்த்தை சந்திக்கப்படுவதாக. அவருடைய பாவ கரைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் நீக்கி போடும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையின்படியாக இப்பொழுது இதை பார்க்கிற ஒவ்வொரு ஜனங்களும் மனம் திரும்பி இயேசுவின் பாதத்தின் அண்டையிலே ஓடி வந்து உம்முடைய ஆசீர்வாதத்தையும் உம்முடைய சுதந்திரத்தையும் பற்றிக் கொள்வார்களாக. எல்லாவற்றிலும் ஆண்டவரே கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதை பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படியாக அருமையான சகோதரர் ஈஜே கிம்மி மார்ட்டின் ஐயா அவர்கள் இந்த நாளிலும் கூட தீர்க்க தரிசன வார்த்தையாக கர்த்தர் அவரை தீர்க்கதரிசியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். எனவே இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை நம்ம மத்தியில் வரப்போகிறது. காட் இஸ் ப்ரொவைடர் மினிஸ்ட்ரியின் சார்பாக உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் காண தவறாதீர்கள். நிச்சயம் கர்த்தர் உங்கள் முடிவிலே உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கொண்டு வருவார்.
கர்த்தருடைய வார்த்தையை கேட்போமா? God bless you. கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் இங்கே கொண்டு வந்ததுக்கு. ஃபர்ஸ்ட் ரெண்டாவது சேனல் 316 ரொம்ப நன்றி. அவங்களோட அவங்க பிளாட்ஃபார்மை வந்து லாஸ்டர் நீ பிரசங்க பண்ணலான்னு சொன்னதுக்கு அல்லேலூயா. இங்கே நேரத்தில் கடவுள் வார்த்தைக்கு நம்ம போகலாம். யோவான் 16:26 சொல்லுது. இங்கிலீஷில் நான் படிக்கிறேன். But the advocate, the Holy Spirit, whom the Father will send in my name, will teach you all things and will remind you. இங்கே பரிசுத்த ஆவி பற்றி நம்ம பேசுகிறோம். என்ன சொல்லினா பரிசுத்த ஆவியை தேர்த்துக்கள், உனக்கு எல்லாமே கற்றுக் கொடுக்கும். பரிசுத்த ஆவி உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் பத்துன்னு வருவார். அல்லேலூயா. இனி நம்மளோட மோஸ்ட் நிலைமை என்னன்னா, நம்ம பரிசுத்த ஆவிகிட்ட நம்ம விசாரிச்சுட்டு ஒன்று நம்ம பண்ணுவதில்லை. நம்ம பண்ணும்போது நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிது. சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஐயா எனக்கு கடவுள் வார்த்தை, எனக்கு கடவுளோட வார்த்தை தெரில ஐயா, கடவுள் எப்போ பேசுகிறார் எனக்கு தெரில ஐயா. அது இல்லை, கடவுள் எப்பவுமே உங்ககிட்ட பேசினே இருக்கிறார். எப்படி ஐயா நீ சொல்கிற? நீ திடீர்னு சொல்கிறல்ல, ஐயா ஏதோ ஒன்று எனக்கு சொல்லிச்சின்னு. யார் அது ஏதோ ஒன்று? அங்கே ஏதோ ஒன்று யாரும் இல்லை, பரிசுத்த ஆவி. அல்லேலூயா. பரிசுத்த ஆவி இருக்கும்போது நம்ம தோற்று போக மாட்டோம். சில காரியத்தில் நான் தோத்துட்டேன் ஐயா, ஆவியானவருக்கு நம்ம சவுரி கொடுக்கலாங்க. ஆவியானவரோட பேச்சியை நம்ம கேட்கல, எல்லாமே நம்ம இஷ்டம் போல பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆவியானவரை உள்ள வர வைக்கிறோம். அது தப்பு. ஆரம்பிக்கும் போது உன்னோட வியாபாரம் சரி, எது இருந்தா சரி, நீ ஆவியானவரை உள்ள கொண்டு வரணும். நம்ம ஆவியானவரை சில பேருக்கு தெரியவே தெரியாது. மக்களே, ஏசப்பா இங்கே இல்லை, பருகுலத்தில் உட்காந்துன்னு இருக்கிறார். இங்கே ஆவியானவர் தான் வேலை சேர்ந்துன்னு இருக்கிறார். ஆவியானவர் உங்கள் கூட இருக்கிறார், உங்கள் மேலே இருக்கிறார், உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். நம்ம அவரை கண்டுக்கதே இல்லை, நம்ம இஷ்டம் போல பண்ணிது. அதுக்கப்புறமா நம்ம சொல்கிறோம், கடவுளே என்னை காப்பாற்று, கடவுளே என்னை காப்பாற்று. ஆவியானவர் முடியாது எதுவும் இல்லை. இன்னைக்கு உன் பிரச்சனை என்ன வேணா இருக்கலாம், ஆவியானவர்கிட்ட வா. உன்னோட பிரச்சனை ஆவியானவர்கிட்ட கொடு. உன்னோட பிரச்சனை பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கொடு, அவர் பார்த்துப்பார். நம்ம போகும்போது ஒரு வியாபாரத்திலே சரி, எதிலுமே சரி, ஒரு வேலை விஷயத்திலே சரி, ஆவியானவரை நம்ம கேட்கறதே இல்லை. அதுக்கப்புறமா நம்ம உக்காந்து ஆய்வுறோம், ஆண்டவரே என்னை காப்பாத்து, ஆண்டவரே என்னை காப்பாத்து. ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார். பைபிள் சொல்லுது, ஆவியானவர் உன்னை விட்டு போக மாட்டார், ஒரு நிமிஷம் கூட விட்டு போக மாட்டார். எல்லா செத்து போன வேலை இல்லை, எல்லா செத்து போன பிரச்சனை இல்லை, இன்னைக்கு ஆவியானவர் வந்திருக்கிறார். எப்பவுமே உன் கூட இருக்கிறார். இன்னைக்கு நீ செவி கொடு, ஆண்டவரே நான் மன்னிச்சிடு, இதில் ஆண்டவரே இங்க காரியத்தை நான் இதோட பண்ண மாட்டேன் ஆண்டவரே. ரொம்ப பேர் நினச்சின்னு இருக்கிறீங்க சுத்தம் ஆகிட்டு அதுக்கப்புறமா சர்ச்சுக்கு போகலான்னு. ஒரு காலம் நீங்கள் சர்ச்சுக்கு வரமாட்டீங்க. சுத்தம் ஆகி சர்ச்சுக்கு போனோன்னா சர்ச்சுக்கு போகவே முடியாது. சர்ச்சுக்கு போனாதான் சுத்தம் ஆக முடியும். அல்லேலூயா. ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒரு சர்ச்சு, ஒரு ஊழியம். உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறோம். அதே மாதிரி தான் ஆவியானவர், அதே மாதிரி தான் ஒரு சர்ச். நீங்கள் ஃபஸ்ட்டு குணம் ஆகிடலாம், ஃபஸ்ட்டு என்னோட கெட்ட பழக்கத்தை விட்டுடலாம், அப்பமா நான் சர்ச்சுக்கு போகலாம். அது உனக்கு யாரும் இல்லை, பிசாசி சொல்லின்னு இருக்கிறாங்க. பிசாசி சொல்லின்னு இருக்கிறான், நீ முதல்ல நல்லா ஆயிடு அப்போ சர்ச்சுக்கு போகலான்னு. அவனை கட்டி போட்டு வச்சிருக்கிறான். இன்னைக்கு ஆவியானவர் வந்திருக்கிறார், அங்கே கவுரு அவுக்கோ. அல்லேலூயா. இனிலேருந்து ஏஞ்சிக்கோ, ஏஞ்சிக்கோ. இனிலேருந்து கடவுளே நான் பண்ண தப்பு, கடவுளே நான் மன்னிச்சிடு, கடவுளே
நான் இங்க வாரத்துல இருந்து நான் சபைக்கு போறேன் ஆண்டவரே, இனிமேல் நான் சபைக்கு கரெக்டா போவேன் ஆண்டவரே. சபைக்கு போகாம ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க பிசாசி ரொம்ப பேரை கட்டி வச்சிருக்கிறான். இது ஒரு தீர்க்கதரிசி வார்த்தையா சொல்றேன். இன்னைக்கு பிசாசி ரொம்ப பேரை கட்டி வச்சிருக்கிறான். சிகரெட் பிடிக்கிறான், அதை நான் விட்டாதான் நான் சர்ச்சுக்கு போவேன். குடிக்கிறேன், அதை விட்டாதான் நான் சர்ச்சுக்கு போவேன். தேவையான படம் ஃபோனில் நான் பார்க்குறேன், அதை விட்டாதான் நான் சர்ச்சுக்கு போவேன். இங்கே பழகுதெல்லாம் நான் விட்டாதான் நான் சர்ச்சுக்கு போவேன். பிசாசி உன்னை கட்டி போட்டு வச்சிருக்கிறாமா? கேளுங்க, செவி கொடுங்க. நீ சர்ச்சுக்கு ஒரு நாள் போக மாட்ட. பிசாசி உன்னை கட்டி வச்சிருக்கிறான். முதல்ல சர்ச்சுக்கு போ, உன்னோட பழக்கத்திற்கு போயிடும். அல்லேலூயா. பைபிள் சொல்லி இது சர்ச்சுக்கு போகாம இருக்கக்கூடாது. 3-4 பேர் எங்க இருக்கிறோம், நான் அங்க இருக்கிறேன். சர்ச்சுக்கு ஏஞ்சி போங்க. சர்ச்சுக்கு நீ போ 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 போ, அங்க பழக்கத்தை நீ தானா விடுவ. அல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறார். இன்னைக்கு பரிசுத்த ஆவி என் மூலியமா உங்களுக்கு பேசுறார். உங்க இருதயத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. கவுல பிசாசி உங்களை தொந்தர் பந்து. அத்த மாசம் வாடகைக்கு இன்னைக்கே தொந்தர் பந்து ஒண்ணு. அத்த மாசம் ஸ்கூல் ஃபீஸுக்கு இன்னைக்கே தொல்லை பந்து. அத்த மாசம் காலேஜ் ஃபீஸுக்கு இன்னைக்கே தொல்லை பந்து. அத்த மாசம் நீங்க கட்டுற கடன் இன்னைக்கே தொல்லை பந்து. அங்க ஆவிய முதல்ல சாவடி. அங்க ஆவி என்ன சொல்லுது? ஐயோ, எப்படி கட்டுவேன், என்ன பண்ணுவேன், எதா பண்ணுவேன்? ஆண்டவர் சொல்றாரு, உன் தலையிலேருந்து உயர முடி கூட கணக்கு இருக்கு. நான் பருகுல நான் ஆண்டவர் சொல்றார், முடி கீழே விழுந்தா நான் கணக்கு இருக்குது. ஆண்டவர் சொல்றார், பருவங்களுக்கு நான் சோறு போடும் போது உங்களுக்கு நான் சாப்பாடு போட மாட்டேனா? கவுல ஆவி ஆண்டவர் அமிச்சதே இல்லை நம்ம கிட்ட. ஏமேன். கவுல ஆவி, இன்னும் கவுல என்பது ஒரு ஆவி, வரி அது ஒரு ஆவி. அது ஒன்று டார்ச்சர் பண்ணினே இருக்கும். அத்த வாரம் கடத்துக்கு அத்த மாசம் பிரச்சனைக்கு இப்போ உங்களை போட்டு நீ எப்படி காட்டுவேன், நீ எப்படி காட்டுவேன், நீ என்ன பண்ணுவ, எதா பண்ணுவ போட்டு உன்னை ஆட்டுது. நீயும் அது கூட சேர்ந்து டான்ஸ் ஆடின்னு இருக்கிற. இப்போ இருக்கிற நேரம் சந்தோஷத்தை நீ விட்டுற. 2 கிறிஸ்டியன் சேர்ந்தா ஆண்டவர் பத்தி பேசணும், ஆண்டவர் பத்தி துதிக்கணும். 2 பேர் சேர்ந்தா உன் பிரச்சனை என் பிரச்சனை 5 ஹவரா பேசுவது. அத்த மாசம் பிரச்சனை இப்ப பேசுவது. கடவுள் வார்த்தை படிக்குதே இல்லை. ஒரு காலத்துல கதை சொல்ல, நான் ஸ்கூலுக்கு போல, எனக்கு ஏது படிக்க தெரியல, கடவுள் வார்த்தை எனக்கு தெரியல. இன்னைக்கு நீங்க அதை சொல்ல முடியாது. செல்போன் வந்துக்குது. என்ன வந்துக்குது? செல்போன் வந்துக்குது. செல்போன் ஆன் பண்ணா அதே பைபிள் படிக்கும், அதே வசனத்தை படிக்கும், வேதத்தை அதே படிக்கும். நீங்க கேட்கலாம். நீ குருடா இருந்தா கூட அங்க வசனத்தை கேட்கலாம். எத்தின்னு வசனம் ஒரு நாளைக்கு நீ படிக்கிற. ஆண்டு ஒரு வார்த்தை எப்படி நீ தெரிஞ்சுக்கிற, அதுதாம்மா முக்கியம். பரிசுத்த ஆவி உங்ககிட்ட இன்னைக்கு பேசுறார். என் மூலியமா ஏஞ்சி நில்லி பிரசிங்கம், ஏஞ்சி நில்லு. நீ தானா வெளிச்சம் ஆயிடுவ உலகத்துக்கு. முதல்ல நீ ஏஞ்சி நிக்கணும். ஆண்டவரோட கை எப்பவுமே அங்க இருக்குது. நீ ஏஞ்சி நிக்கணும். ஆண்டவர் கை எப்பவுமே இருக்குது. ஆனா நீ ஏஞ்சி நிக்கிறது இல்லை. ஏஞ்சி நெல்லு. எப்படிப்பா நான் நிற்குது? ஒன்றும் இல்லை. ஆண்டவரே என்னை நிற்க உன்னோட கிருபை கூட. ஆண்டவரே நான் இருக்கிற பிரச்சனைலாம் தூக்கி போட்டு உங்ககிட்ட குத்துடுவேன். ஆண்டவரே, ஆண்டவரே என் பிரச்சனை எல்லாம் தூக்கி போட்டு உங்ககிட்ட குத்துடுவேன். நீ என்னை வழிபாடு. ஆண்டவரே நீ என்னை வழி நடத்து. நான் என்ன பண்ணும்? எதனா ஒரு விஷயத்துல நீங்க போய் மாட்டியிருந்தானா, எதனா ஒரு வியாபாரத்துல நீங்க போய் மாட்டியிருந்தானா, ஆண்டு ஒரு அம்பாத வியாபாரம், அதுல இருந்து முதல்ல வெளியே வா. உனக்கே தெரியும் ஆண்டு ஒரு அம்பல அங்க வியாபாரத்துக்கு, அதுல இருந்து வெளியே வா. அது தூக்கி போடு. நஷ்டம் 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 ஏற்பாது. நீ காத்துன்னு இருக்கிற ஒரு நாள் இது லாபம் வரும். இல்லை, கிருபை எங்க இல்லையா அங்க கடவுள் இல்லை. ஆமென். கிருபை எங்க இல்லையா அங்க கடவுள் இல்லை. இப்பே அதை தூக்கி போடு.
இப்போ அதை தூக்கி போடு. ஆண்டவர் மீதியை பார்த்துப்பார். ஆண்டவர் எதுக்குள்ள உன்னை கூட்டுன்னு போலையோ அங்கே ஆண்டவர் இருக்க மாட்டார். ஆண்டவர் எங்கே ஒன்று உள்ள கூட்டுன்னு போகிறாரோ, எதில் கூட்டுன்னு போகிறாரோ, எது சரின்னு சொல்கிறாரோ, எது செய்ய சொல்கிறாரோ அங்கே ஆண்டவர் இருப்பார். அங்கே ஆண்டவர் இருப்பார். பரிசுத்த ஆவி உன்னை கட்டி போட மாட்டார். பொறுமையாக பேசுவார். குழந்தை மாதிரி பேசுவார். வானா மகளே வானா அப்படின்வார். ரொம்ப பேர் சும்மா ஆவியானவர் நினச்சின்னு கொழுப்பிக்கிறாங்க. ஆண்டவர் பேசும்போது அவர் வசனம் மூலியமாக பேசுவார். உங்களுக்குள்ள ஒரு சமாதானமாக இருக்கு. ஒரு புது வேலைக்கு நீ ஜெபம் பண்ண, ஆண்டவரே இங்கே வேலை வந்துக்குது நான் போகலாமா? சமாதானத்தை பார். உனக்குள்ளே இருக்கிற சமாதானத்தை பார். சமாதானம் தானே அங்கே வேலை ஆண்டவர் அனுப்புகிறார். சமாதானம் இல்லைன்னா அங்கே போகாத. ரொம்ப பேர் என்கிட்ட வந்து சொல்வார், ஐயா உள்ளே ஏதோ ஒன்று சொல்லிச்சு. அங்கே ஏதோ ஒன்று சொல்லுத்த ஆவியானவர். ரொம்ப கிறிஸ்டியன், ரொம்ப ஆண்டவர் புள்ளிங்க இன்னைக்கு தப்பான ஒரு இதை சொல்கிறாங்க. என்னன்னு, ஆண்டவர் பேசும்போது எனக்கு கேட்க தெரியல, எனக்கு புரிய தெரியல, ஆண்டவர் என்கிட்ட பேசுறதே இல்லைன்னுவாங்க சில பேர். இல்லைம்மா, ஆண்டவர் உங்ககிட்ட பேசினே இருக்கிறார். நீ கொஞ்சம் பொறுமையாரு. முதல்ல ஆவியானவர் குரல் கேட்க நீங்கள் தயாராகிடுங்க. எங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு ரூமோ எங்கேயோ ஒரு இடம் நிம்மதியான சவுண்ட் இல்லாமல் இடத்தாண்ட போய் உக்காருங்க. நீயும் ஆண்டவர் 2 பேர் ஆவியானவர்கிட்ட பேசுங்க. ஆவியானவர்கிட்ட பேசுங்க. ரொம்ப ஊழியக்கார் 7 hour 10 hour 5 hour ஆவியானவருக்குள்ள உட்காந்து கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க? நம்ம ஜபத்துக்கு போகும்போது கதவு மூடின்னு அவர் கணக்கில் மணி கணக்கில் நம்ம இருக்கிறோம். எப்படி? தூக்கம் வராமல் ஒன்று வராமல் ஆவியானவர் பிரசன்னத்தில் ஆவியானவர் பேசுவார். நீ ஆவியானவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே நான் உன்னை நேசிக்கிறேன், ஆண்டவரே உன்னை நான் நேசிக்கிறேன். அவரோட வார்த்தை பேசும். அவரோட வார்த்தை பேசும். ஆவியானவரே எனக்கு நீ தான் கடவுள், உன்னோட சத்தத்தை நான் கேட்கணும்னு இருக்கிறேன். ஒரு வசனம் மூலியமோ இல்லை யாருனா மூலியமோ இல்லை உன் இருதயத்தின் மூலியமா ஆண்டவர் பேசுவார். யோவான் 14:1 சொல்லுது, உன்னோட பார இருதயத்தை என்கிட்ட கொடு. உன்னோட பார இருதயம் என்கிட்ட கொடு. நம்மளை நேசிக்கிற தேவன், அல்லேலூயா, நம்மளை நேசிக்கிற தேவன் நம்ம கூட எப்பவுமே இருக்கிறார். ஆவியாண்டவர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம வார்த்தையை உஷாரா பேசணும். யாருன்னா சண்டைக்கு வந்தா, யாருன்னா சபிச்சா விடுங்க. அவங்க கோசம் ஜெபம் பண்ண, அவங்க கோசம் மன்னிப்பு கேள ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே இவங்க எனக்கு பேசிட்டாங்க பரவாயில்ல, ஆனால் இவங்களை கொஞ்சம் மன்னிச்சிட ஆண்டவர், இவங்களை கொஞ்சம் மன்னிச்சிட ஆண்டவரே. ஏசப்பா மன்னிச்சிட ஏசப்பா அவங்கள. அப்படி பேச ஆண்டவர்கிட்ட. நீ சபிக்காத, திருப்பி உன்னை திட்டினா நீ திருப்பி திட்டாத. பக்கத்து வீட்டில் பொறாமப்படாத. அவங்க உன்னோட நல்லா இருந்தா பொறாமப்படாத. பக்கத்து வீட்டு சிஸ்டர் ஒரு நல்ல புடவை காட்டினா அதை பார்த்து பாராட்டு. ஆண்டவர் துடி சொல்லு. ஒரு கிறிஸ்டியன் இப்படி தாம்மா பேசணும். அவங்க போகிறாங்க பார், ஓசியில் எங்கன்னா புடவை கச்சிருக்கும். அவன் போகிறான் பார், எங்கன்னா பைக் எத்தனை வந்திருப்பான் யாருன்னா கிட்ட. இது மாதிரி பேசாதீங்க.
கிறிஸ்டியனாக இருந்தால் உன் வாய் வந்து ஆண்டவரை துதிக்கும். ஆண்டவர் கொடுத்த நாக்கு, ஆண்டவர் கொடுத்த வாய், ஆண்டவரை துடி, ஆண்டவரை மகமை பத்து. சபிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் சபிக்கும் போது பிசாசி வருவான். அங்கே சபிக்கிறது போது அது திரும்பி உங்ககிட்டே வரும். சில டைமில் சபிக்காத. பக்கத்து வீட்டில் இல்லை, அக்கத்து வீட்டில் இல்லை, ரோட்டில் யார் என்ன சொன்னால் சரி, ஆண்டவரே அவங்கள மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு போ. அவங்க பேசுகிற மாதிரி நீ பேசாத. அவங்க கிறிஸ்டியனாக கூட இருக்கட்டும், நீ அது மாதிரி பேசாத. நீ அன்போட பேசு. உன்னை நீ தாழ்த்திக்கோ. அல்லேலூயா. நான் யாரோ கிட்ட பேசுகிறேன் இன்னைக்கு, நான் ரொம்ப பேர்கிட்ட பேசுகிறேன். உன்னோட வாழ்க்கையை தாழ்த்திக்கோ. யோவான் சொன்னார், ஆண்டவரே நான் கொறிறேன், நீ மேலே போ ஆண்டவரே. நான் கீழே கம்மியாயிடுவேன், நீ மேலே போ ஆண்டவரே. ஆண்டவர் யாரும் சபிக்க சொல்ல. நீ சபிச்சா இன்னைக்கு நல்லா இருக்கும், நாளைக்கு அதே சபிக்குது உன் பசங்க மேலே வரும், உன் பேர பசங்க மேலே வரும். இன்னும் அவங்க சொல்றாங்களோ விடுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லி அவங்கள மணி. அதுதான் உன்னோட சிலுவை. நான் எப்படி பட்டு வந்துடுமா, சண்டை வந்தால் நான் தான் பேசணும்னு நினைப்பேன். ஃபைனலாக லாஸ்ட் வார்த்தை நான் தான் பேசணும்னு நினைப்பேன். ஆனால் ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். இன்னைக்கு யார் எது வேணா பேசட்டும், நான் கடவுள் வார்த்தை தான் பேசுவேன். அல்லேலூயா. கடவுள் வார்த்தை தான் பேசுவேன். அல்லேலூயா. யாருமே சபிக்காத. இனியிலேருந்து ஆசீர்வாதம் சொல்ல. உங்களுக்கு ஆசீர்வாதோட வார்த்தை சொல்லுங்க, கடவுளோட வார்த்தை சொல்லுங்க. சண்டை போடாத. சண்டைன்றது ஒரு ஆவி. சண்டை ஆவி வரும்போது தரித்திரம் ஆவி கூட வரும் சேர்ந்து. இதெல்லாம் ஆவிங்க. ஆண்டவர் நம்மளை பிச்சைக்காரனாக இருக்க சொல்ல. அதுதான் நான் சொல்லுவேன், ஒரு கிறிஸ்டியனு பிச்சைக்காரன் இல்லை. கிறிஸ்டியன் முதல்ல பிச்சை எடுக்குது நிப்பாட்டணும். ஏன்னா உங்கள் அப்பா பிச்சைக்காரன் இல்லை, உங்கள் அப்பா ஐசாவே. உங்கள் அப்பா கிட்ட உலகமே இருக்குது. நம்ம அப்பா கிட்ட, நம்ம அப்பா ஒரு ராஜா. ராஜா பசங்க எப்படி இருக்கணும், அது மாதிரி இருக்கணும். நம்ம ராஜா பசங்க மாதிரி வாழ. இன்னும் பிரச்சனை வருது, ஆண்டவரே எங்கள் பிரச்சனை அவங்ககிட்ட கொடுத்துட்டேன், நீங்கள் பார்த்துக்கோ, நீங்கள் பார்த்துக்கோ. இதுதான் நம்ம வாழ்க்கை. இதுதான் நம்ம வாழ்க்கை இருக்கணும். இன்னிலேருந்து தேவன் பசங்க ஏஞ்சி நில்லுங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். உனக்கு பிரச்சனை எல்லாமே போயிடுச்சு. ஏஞ்சி நில்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை இங்கே வாரத்துலேருந்து சபைக்கு போங்க. இப்போ ஜெபம் பண்ண, ஆண்டவரே மன்னிச்சிட ஆண்டவரே, இத்தனை வாரம் நான் போல சபைக்கு, வர வாரத்துலேருந்து நான் சபைக்கு போக ஆரம்பிக்கிறேன் ஆண்டவரே. நான் வர வாரம் சபைக்கு போக ஆரம்பிக்கிறேன் ஆண்டவரே. சபைக்கு போகாமல் நான் இருக்க மாட்டேன் ஆண்டவரே. உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத. உங்க அப்பா தேவன் உன் கூட பரிசுத்தாவி இருக்கிறார். உன் கூட பரிசுத்தாவி இருக்கிறார். உன்னை கைவிட மாட்டார். உன் கூட நீ எங்க போறியோ இருப்பார். 3 பசங்க நெருப்புல போடும்போது ராஜா வந்து பார்த்தார், இவங்க சாம்பல் ஆயிடுவாங்கன்னு. ஆனா 3 பேர் ஜாலியாக அங்கே தான் இருந்தாங்க. யார் பண்ணாங்க? 3 பேர் நெருப்பில் இருக்கும்போது பரிசுத்தாவி அவரோட நெருப்பு எடுத்துன்னு வந்தார். அவரோட நெருப்பு எடுத்துன்னு வந்து இவங்க 3 பேரை அடக்கலம் பண்ணார்.
வெளியே நெருப்பு அவங்கள தொட முடியல, ராஜா வச்ச நெருப்பு அவங்கள தொட முடியல, அவங்க எரியல. அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். பரிசுத்த ஆவி அவரோட நெருப்பு நம்மளை சுற்றி வச்சிருக்கிறார். தயவுசெய்து ஒரு காலத்து கூட நினைக்காத ஆவியானவர் உன்னை விட்டார் அப்படின்னு சொல்லி. ஆவியானவர் உன்னை விட்டார் நினைக்காதீங்க. ஆவியானவர் உன் கூடயே இருக்கிறார். நம்ம எல்லாமே சேர்ந்து நீ எங்கே இருக்கிறியோ ஜெபம் பண்ணலாம். ஆவியானவரே, இங்கே நேரத்துக்கோசம் நன்றி சொல்கிறேன்ப்பா. நான் பண்ணது பாவம் எல்லாம் நான் மன்னிச்சுக்கும். இல்லை மேலே நான் ஏஞ்சி நில்லி உன்னோட வசனம் டெய்லி படித்து நான் உன்னோட சபைக்கு போவேன் ஆண்டவரே. என்னை ஏஞ்சி நிற்கவே ஆண்டவரே. நீ தான் என்னோட தேவன். என்னை ஆசீர்வாதம் பண்ணதுக்கு நன்றி ஏசப்பா. என்னை ஆசீர்வாதம் பண்ணது நன்றி ஏசப்பா. இங்கே டைமில் யாரும் ஆண்டவர்கிட்ட உன் மனசை கொடுக்கலன்னா இங்கே சின்ன ஜெபம் நான் சொல்லுது பண்ணுங்க. கடவுளே, என் வாழ்க்கைக்குள்ளவா என்னோட பாவத்தெல்லாம் மன்னிச்சிட ஆண்டவரே. ஆண்டவரே, உன் ரத்தத்தால் நான் சுத்தம் பார்த்து இனிலேருந்து உன்னை நான் என் தேவனாய் ஏற்றிக்கிறேன். இயேசு நாம செபிக்கிற நல்லா பிதாவே, ஆமென்.